இந்த ஒரு ஆள் இந்த வீடு பூரா குழப்பறேன். ஏண்டா கைப்பையா, ஒரு ரூபா சோறு கூட திங்காம இப்படி எழுதிக்கிட்டு இருக்கியே, கை கொஞ்சம் போகாது? அட ஏமாரி சோறு உசுர வாங்குறேன். ஏன் என்ன சரியா எழுதி காட்டாம இந்த இடத்துல எந்த கூட மாத்தியா சொல்லியிருக்காரு. வெட்ட பென்சில் போசி பூ வேற உடைஞ்சு போகுது. யாராவது சீவிட்டு இருக்காரு. என்ன செய்யறத அதை ஏன் கேக்குறப்போ? என்ற கைப்பையன் படிக்கிறான் உளுந்து படிக்கிறான். விளக்கு வச்சதுல இருந்து 4 தட்ட முறுக்கும் டீ தண்ணியும் காலி. இன்னும் படிச்சு முடிஞ்ச பாட்ட காணோம். என்னமோ அவனும் படிச்சு தேறி வர தைலியே கலெக்டர் ஆயிட்டான்னா என்ற பாடு தீந்து போகும். நீங்க வச்சிருங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். ஏதோ படிப்பு போல இருக்கு. பாத்திரம் ஒரு கை, அதுக்காச்சு எனக்காச்சு. குட். இந்த தன்னம்பிக்கை தான் வேணும். அடுத்தது எழுதுங்களேன். பி. அருக்காணி ராமன் IAS. அடே அப்பா, புடிச்சு வச்சுறேன். யாரியா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. ஏன் நாய் நுழையப்படாதா? இதையேதான் சொல்லுவீங்களா? வேற மாத்தி சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாமே. திறந்த வீட்டுல பூனை நுழைஞ்ச மாதிரி. இது பெட்டரா இருக்கு. என்ன நீ அடிக்கிற? நீ அடிக்கலாம், நான் அடிக்கப்படாத. நான் ஆர்டர்லி. என்ன இட்லி? ரவா இட்லி. ஆர்டர்லி. கலெக்டர் அம்மா வீடு தானே? ஆமா. கலெக்டர் அம்மா புருஷனை பார்க்கணும். உள்ளே இருக்காரு. இல்லையா, அவர் வெளியே வந்து ரொம்ப நாளாச்சே. நீ எந்த உள்ளே சொல்ற? ஓஹோ, இந்த உள்ளே சொல்லலாம். நீங்க வீட்டுக்குள்ள சொல்றேன். பாக்கணுங்க. முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கோபமா இருக்காரு. இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடலாமா, இல்ல அவர் உள்ள வந்தாருன்னா அப்ப பாக்கலாமா? அங்க போ மாப்பிளே. ஆமா, எப்படா வந்த? உள்ள இருந்து நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எதேச்சியா பேப்பர் பார்த்தேன், உன் கல்யாண போட்டோ போட்டிருந்தது. அசைந்தே போயிட்டேன். அதே கேக்குறேன். விடேன்னு ஒத்த கால நின்னு ஆற்காடு என்ன காட்டிட்டாங்க. எங்க நிலைமை மாறி போயிருக்குமோ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். நீ மறக்கவே இல்ல. பழைய ஆடுதான். நம்மளுக்கு ரயில் ஸ்நேகமா, பஞ்சு டேகம்னா மறந்து போறதுக்கு ஜெயில் ஸ்நேகம்டா. வா. ஏய், என்ன இப்படி பாக்குற? இங்க எது கைகி வச்சிடாத. சச்சா, தெரிஞ்ச இடத்துல தான் வச்சுக்க மாட்டேன். அம்மா. என்னடா? இவன் தான் அங்கப்பன். நமஸ்காரம் அம்மா. ஜெயில ஸ்நேகித. மாசத்துக்கு 5 வாட்டி வெளியே போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துருவேன். சும்மாமா, ஒரு பொதுஜன தொடர்பு மாதிரி போவேன் வருவேன். ஏங்க, நீங்க ஜெயில இருந்தீங்க? விளையாடுறியா? போலீஸ்காரனை பார்த்து கேட்கிற கேள்வி யாராது? போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பவும் போலீஸ் தான். ஓஹோ, உங்க மாதிரியே ஜெயில ஒரு கேடு இருந்தான். அவன் ஞாபகத்துல சொல்லிட்டேன். டேய், வந்த வேலையை பாருங்கடா. என் வேலை இங்க காமிப்படாங்க. நீங்க வேற. ஏண்டா திருட முள்ள மாதிரி முடிச்சதுக்கு எல்லாத்தையும் நடுவுட்ல கொண்டு வந்து பேசுறியே, உனக்கு மண்டை கிட்ட காஞ்சி போச்சா? சும்மா பல வருஷமா ஜெயில ஒன்னா பழகுனா வா உட்காரு சொல்லக்கூடாதா? பெரிய இடத்துக்கு வந்து சும்மா ஆடாத. இரு, வாத்தியார்கிட்ட சொல்லி உன்னை 4 வாங்க சொல்றேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ வாடா மாப்பிள, கேள்வி பாட்டு கத்திட்டு போகுது. ஆமா, ஜெயில எப்படி இருக்குது? ஜெயில இப்ப முன்ன விட கூட்டம் அதிகம். சின்ன ரூம்ல எல்லாம் 7 பேர் போட்டுருக்காங்க. நீ இருந்திய அந்த பெரிய ரூம், அதுல 40 பேர் போட்டுருக்காங்க. ஆமா, நாச்சிமுத்தன் எப்படி இருக்காரு? அவரை வேலூர்ல இருந்து இங்க மாத்தியாச்சு. அவர் தான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, போய் சொல்லிடுறேன். ஒரு 22 அல்லது 23 வாக்குல போய் சேர்ந்துருவேன். அவ்வளவு சீக்கிரமாவா? வெளியே கஷ்டம் தாங்க முடியலையே. அம்மா, எங்க வீட்டுல நாம தான் அவி வேலைக்கு போயிட்டாங்க. அதான் 3 வேளையும் நெய்யும் சோறுமா திங்கிறா போல இருக்கு. அட ஏன்டா மாப்பிள வயிற்று கிளறேன். அவனுக்கு காலையும் கையும் கட்டி போட்டா. 10 வருஷமா பழ நிலத்தை விட்டமா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு ஒன்றை கூட பேசுற பேச்சு தான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அது சரி, முத வீட்டுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் புருஷனி ஒரு விருந்து இல்லையா? அதெல்லாம் இங்க வேண்டாம். ஜெயில சேர்த்த காசு அப்படியே இருக்குது. அங்க ஆம் எடுத்தாரேன். இல்ல வெளியில வச்சுக்கோ. நீ நகருக்கு, நான் போய் போ காட்டிட்டு வரேன். இப்படியே போயிடவா?
என்ன மாப்பிள தவறு விட்டு ஒதுக்கமா வந்துட்ட போல இருக்குது. ஒதுக்கவரும் வந்தாதான் நமக்கு நல்லது. ஆ. தா, வேணுங்கிற கேட்டு சாப்பிடு. ஊத்தி செல்ற மிச்சம் இருக்குது. அப்படியே வை, அவ்வளவுக்கு செலவு இருக்கு. ம். என்ன சார் வேணும்? வெளியூர் பால் கிடைக்குமா? அப்புறம் கொண்டா. ஏண்டா மாப்பிள, அது என்ன பால்? வெளியூர் பால் உள்ளூர் பால்? உள்ளூர் பால்னா பசுமாட்டுக்குள்ளே இருந்து வர்றது. ஆ. வெளியூர் பால்னா பெங்களூரு பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருந்து வர்றது. ஏய், அதெல்லாம் வேண்டாப்பா. நிலவரம் எனக்கு பழக்கம் இல்லை. அட உனக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுரு, நான் சாப்பிடுறேன். ஊருக்கா வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பையிலே இருக்கு. ஒரே ஒரு பூவம் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. சரி. மாப்பிள போலாம். மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு. இதுதான் உன் ஊடா? ஊருக்கே இதுதான் வீடு. செங்கமல்ல வாங்க வாங்க. வா மாப்பிள, உட்காரு. இதான் உன் வீட்டுக்காரியா? வேறுங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் மெச்சிக்க கூடாதுங்களா? மானாங்கடியே சாராய் குடிக்கிறாரு. மாப்பிள இங்கே உட்காரு. என் குழந்தைய அவனை பார்க்கணும்னா அனுப்புறேன். போலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. நாமதான் அங்கப்பம் குழந்தையாளுங்களா? ஆமா. இருக்கட்டும். அவரு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி கொண்டு வரேன். இங்க என்னடா பண்ற? இது அங்க போடு. அவங்க கூட வந்தேன். இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கலெக்டரமா புருஷன் தப்பு தானே பண்ண மாட்டேங்க. கலெக்டரமா புருஷனா? பொய்யா சொல்ற? கலெக்டரமா புருஷனுக்கு இங்க என்னடா வேலை? ஒரு பெண் அதிகாரிங்கிற முறையில சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ல நான் முக்கியமா நினைக்கிறதே விபச்சார ஒழிப்பு திட்டத்தை தான். விபச்சாரத்தை விட பெரிய அசிங்கம் ஒரு நாட்டுல வேற என்ன இருக்க முடியும்? பாம்பே, கல்கத்தா இந்த மாதிரி சிட்டில எல்லாம் இது ரொம்ப தேவை. இல்லன்னா குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவேன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி ரொம்ப தேவைன்னு சிஎம் கிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன்.
ஏறு வண்டியில. ஐயா நான் கலெக்டரமா புடிச்சுங்க. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. டேய் மாப்பிள சொல்றா, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏறா என்னங்க கலெக்டரமா புடிச்சாங்க ஒரு மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுறேன் மேடம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்ட் போயிருந்தோம். அங்க உங்க ஹஸ்பண்ட் இருந்தார். யாரே என் ஹஸ்பண்டா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா அவர்தான் மேடம். நான் கல்யாணத்தில் பார்த்தனே. தலையா அடிச்சுக்கிட்டேன். அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க சாவாசம் எல்லாம் வேண்டான்னு கேட்டானே. நாளைக்கு பேப்பர்ல அசிங்கமா நியூஸ் போட மாட்டான். யாருக்கு அவமானம்? அட நீயே கடாது கெட்டுப்போ. கலெக்டர் புருஷன் சொல்லி அந்த பிள்ளை மானத்தை ஏன் வாங்கணும்? அத்தை, இதுல யாரும் தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். யாரது? அங்கப்ப ஜெயில்ல என்ற சிநேகம். அவர் கூட எதுக்கு வெளியே போனீங்க? கலெக்டர் மாப்பிள்ளை ஆட்டியாடா, விருந்தெல்லாம் உள்ளியான்னு கேட்டான். சரிதான் வாடா மாப்பிள்ளைன்னு கூட்டிக்கிட்டு. என்னது மாப்பிள்ளையா? ஜெயில்ல ஒருத்தர் அப்படித்தான் முறை வச்சு கூப்பிட்டுக்குவோம். நம்ம வீட்லயே விருந்து வச்சிருக்கலாமே உங்க மாப்பிள்ளைக்கு. நான் தானுங்க இந்த வாஜரைய பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு வாருன்னு தான். சாராயம் குடிக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கும் போனீங்களாக்கும்? போனதுதான் வாசம் தானுங்க. இந்த அளவு சாராயத்தை நான் தொடவே இல்லைங்க. அந்த வீட்டுக்கு போனோங்க. ஆனா நம்மளுக்கு துரோகம் பண்ணலீங்க. ராதம்ல நம்பாடி சரி 7 ஜென்மத்துக்கு அந்த பத்தியில வராதுங்கோ. இனிமேலாவது ஜெயில் சாவாசம் இல்லாம இருப்பீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் நாச்சிம தன்னை மட்டும் பார்த்துட்டு. அது யாரு? நாச்சிமுத்தண்ண? அவரும் ஜெயிலு தான். சொல்லுங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி. பொண்டாட்டிய தவிர எல்லா சொந்தத்தையும் ஜெயிலேயே சம்பாதிச்சிட்டீங்க போல இருக்கு. நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகல. கலெக்டரா இல்லாம ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத உத்தியோகத்துல நான் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதுதான் நான் போய் படிச்சு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்ப அவதிப்படுறாரு. சரி, சாப்பிடலாம். உன்னை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு தானே நிம்மதியே இல்லை. ஏன் ராமா? விரலுக்கு ஏத்த வீக்கமா இருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன குறை? குறையே நான் தானே. ராமா, கலெக்டர்மா புருஷன்னு ஒஸ்திய சொல்லிக்கிற மாதிரியா நான் இருக்கேன். 4 பேர் முன்னாடி ஊருக்குள்ள தலை காட்டுறதுக்கே கூச்சமா இருக்கு. தப்போ சரியோ நான் நினைக்கிறது அதோட நல்ல மனசுக்கு புரியட்டும்னு தான் அருக்காணி தொடர்றது இல்லைன்னு வைராகியமா இருக்கு. எல்லாம் காலப்போக்குல சரியா போயிடும்பா. ராமா, தங்கத்தையும் குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னமோ தெரியல, 4-5 வாரமா அவங்களும் வரல. மனவாள ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானோ இல்ல குழந்தைகளுக்கு தான் உடம்பு சரியில்லையோ. நீ தங்கத்தை பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்ல. கண்டிப்பா சொல்லணும். இந்த பாரு, அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க, நான் ஜெயில இருந்து வெளியில வந்து அவங்கள வெட்டிட்டு தூக்குக்கே போவேன்னு சொல்லு. ஆமா. எப்ப தம்பி விடுதலை வந்தீங்க? 2 மாசம் ஆச்சுங்க. கணேசபுரத்துல நான் மூட்டுக்கு போயிருந்தேன். இங்க வேலை செய்யதான் சொன்னாங்க. சரி பாத்துட்டு போகணும் வந்தேன். இடையில நாச்சிம் தன்னை போய் நீங்க பாக்கவே இல்லையா? ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. எங்க தம்பி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தவே நேரம் சரியா போகுது. ஆமா, இந்த கான்ட்ராக்ட்கார மறுபடியும் தொல்லை கொடுக்குறானா? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? கட்டையில போற வரைக்கும் கரும்பு தீராது. மாமா, எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தெரியா? பட்டாசு மாத்திரம் இல்ல, உங்க 2 பேருக்கும் பாவாடையும் டவுசர் வாங்கிக்கிறேன்.
அங்க அப்புறம் செலவு கொண்டு போகும் ஒண்ணு கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது தலைப்பையில் வச்சிருக்கேன் அழுங்காம எடுத்தாரேன். இந்தா. உப்பு பிஸ்கோத்து நல்லா இருக்கு தின்னு மறுமறு.